அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதனுமே எந்த கிரகத்தால் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று தெரியாமல் தான் சூரியனால் பாதிக்கப்படுகிறோமா, சந்திரனாலா, எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறோம் என்பது தெரியாமலே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமலே பாதசாரத்தில் இருக்கின்ற பெரிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. எல்லாரும் தாந்திரீகம் என்று சொல்லக்கூடியதைத்தான் ஜோதிடர்களும் நிறைய பேர் தாந்திரீகம் தாந்திரீகம் தாந்திரீகம்னா என்ன சொல்லனா, உடனே சாப்பிடக்கூடிய உப்புமா. அது நிரந்தரமானதில்லை. எப்பயுமே நிரந்தரமான ஒரு வெற்றியை பிறக்கக்கூடிய சக்தி தான் ஆன்மீகம். தாந்திரீகம் என்பது என்ன சொன்னான்னா, ஒரு கண்கட்டி வித்தை தான். அதுக்கு பவர்ஸ் உண்டு, ஆனால் நிரந்தரமான பவர்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்ப ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, தன்னுடைய பாதசாரத்தில் 6வது ரேங்க்ல உள்ள கிரகம் எதுன்னு பாரு. 6வது ரேங்க்னா எப்படி? அதிக பாதம் போயிருக்கிறது 1ஆவதாகவும், அதற்கடுத்து அந்த பாதத்திற்கு அடுத்து, அதாவது நம்பர் 1 அதிக பாதம் போகுது, அதற்கடுத்தது அதிக பாதம் எது போயிருக்கிறது, 3வது எது போயிருக்கிறது, 4வது எது போயிருக்கிறது, 5வது எது போயிருக்கிறது, 6வது எது போயிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொன்னா, பாதசாரத்தில் கரெக்டா பார்க்கணும். இதுல மாந்தியை சேர்த்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு கேதுகளை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு எப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா ராகு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வராங்க. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வரும்போது என்ன சொன்னா, நீங்கள் அதை கீழே இருந்து எத்தனை பாதம் மேல போயிருக்குன்னு பார்க்கணும். மற்றதை என்ன சொன்னா, நம்ம வழக்கமாக எத்தனாவது பாதத்துல இருக்குங்கிறது ஈஸியா 7 கிரகத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ராகு கேதுகள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதற்கு கீழே இருக்கு இல்லையா. அப்படி இப்போ மேசத்துல ராகு இருக்குன்னு வைங்க, கீழே கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து எண்ணணும், அது மேல எத்தனை பாதத்துல இருக்கு அப்படின்னு. இப்ப பரணி என்ன சொன்னா 4ஆம் பாதத்துல இருந்ததுன்னா, அப்ப அது எத்தனை பாதம்? நீங்க மேல இருந்து என்னங்கன்னா பரணி 4ஆம் பாதம் 8வது பாதத்துல நிற்கும். 8வது பாதத்துல நிற்கும். கிளாக் வைஸ்ல என்னம்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல என்பது கார்த்திகை 1, பரணி 4, 2வது பாதம் தான். அதுல 2 பாதம் தான் அது கடந்திருக்கு. இன்னும் 6 பாதம் 7 பாதங்கள் கடக்கணும். அப்ப இப்படி கண்டுபிடிக்கணும், கீழே இருந்து கணக்கெடுக்கணும். இப்படி கணக்கெடுத்து வைங்க. சில பேர் என்ன சொன்னா, ராகுகேதுகளை ஒரே ரேஷியோவில் நீங்க கணக்கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாம போயிடும். அப்ப உங்களை கொடுமைப்படுத்துகின்ற கிரகம் என்ன சொன்னா, 6வது கிரகம், 6வது வரிசை கிரகம். அதிகமான பாகை போனதுல 1, அதிகமான பாகை போனதுல 2, அதிகமான பாகை போனதுல 3, அதிகமான பாகை போனதுல 4, அதிகமான பாகை போனதுல 5, அதிகமான பாகை போனதுல 6. சில பேருக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு 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 3 கிரகம் என்ன சொன்னா ஒரே சேம்ல இருக்கும். 3 கிரகம் ஒரே சேம்ல இருக்கும். அப்ப நம்ம அதுல குழப்பிக்கிட வேண்டாம். 3 கிரகம் ஒரே சேம்ல இருந்தாலும் அது ஒரே எண்ணிக்கை தான், ஒரே எண்ணிக்கை தான். அதுல மாற்றலாம் கிடையாது. ஒரு கிரகம் என்ன சொல்லலாம்னா 6வது பாதத்துல இருக்கு, 6வது பாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது 6வது பாதத்துல இருக்கு. அதே இன்னொரு கிரகம் 2 கிரகம் 6வது பாதத்துல இருக்கு. இதுல போய் நீங்க டிகிரி கணக்கை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கவே வேண்டாம். 6வது பாதமா எத்தனை 3 கிரகம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரே நம்பர் தான். 6 பாதங்கள் போய் இருக்கிற கிரகம் 3 போயிருக்கிறது என்று சொன்னால் இதுல டிகிரி வைஸ் கணக்கு பார்த்து இது முன்னையாவது, அது அந்த 3வது வரிசை 3வது வருஷம் தான். 1வது வரிசையில 2 கிரகம் இருந்தாலும் 1வது தான். 2வது வரிசையில என்ன சொன்னா 2 இருந்தாலும் 2 தான். அப்படித்தான் கணக்கெடுக்கணும். இதுல போட்டு குழப்பிடக்கூடாது. குழப்பி விட்டால் உங்களுக்கு பிடிபடாது. ஏன்னா அது குழப்பம், நிறைய விஷயங்கள் குழப்பம். இப்ப எனக்கெல்லாம் நான் அதை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது என்ன அற்புதமாக பளிங்கு கணக்கா நின்றுட்டு இருக்கும்.
பளிங்கு கணக்கா நின்றுட்டு இருக்கிறத கணக்கு பார்க்கும்போது அதுதான் வந்து எதை நான் பளிங்காக நினைத்து கொண்டிருந்தேனோ அதுதான் 6வது வரிசையில வந்துச்சு. அதை வந்து நான் அடிப்படை காலத்திலிருந்து வந்து என்ன சொன்னேன்னா வந்து எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்றேன் நான் பார்த்து கொண்டு அந்த கிரகத்தால் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், என்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் என்று ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 100% உண்மையாக இருந்தது. 100% உண்மையாக இருந்தது. அதனால் இதுல நீங்க வந்து ரொம்ப மைண்டூட்டா வந்து என்ன சொன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதாவது தெரிஞ்சிடும். நீங்க செக் பண்ண பார்க்கும்போது 6வது தான் இருக்கணும்னு கிடையாது. 6வது தான் இருக்கணும்னு கிடையாது. மொத்தம் 9 கிரகம் தான். இதுல வந்து என்ன சொன்னா முதல்ல 2 கிரகம் 1ஆவதுல, 2ஆவதுல வந்து 2 கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது 3ஆவதுல 2 6 போயிடும். அதுக்கடுத்து கடைசியில் எது வருதுன்னு பாருங்க. கடைசியில் எது வருதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பாதசாரம், இந்த கணிதம் பாதசாரம்ங்கிறது ஈஸி தான். நீங்க டிகிரி வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். டிகிரி வைஸ் பார்க்க தேவையில்லை. இது தற்காலத்தில் இருக்கின்ற திருக்கணித மாமன்னர்கள் செய்தது. அதை நம்ம வந்து ஒண்ணு பாருங்க. ஒரு ஜாதகம் வந்து என்ன சொல்றேன்னா, ஜாதகம் வந்து என்ன சொன்ன சேலத்துல இருந்து ஒரு ஜாதகம். அந்த ஜாதகம் வந்து என்ன சொன்னா வந்து நான் கணக்கு போடுறேன் ஒரு நட்சத்திரம் வருது, அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரம் வருது. ஆனால் திசை இருப்பு 25 நாள் இருக்குது. நான் கணக்கு போட்டதில்ல, அதுல ஜர்க்காகி போயிருச்சு. அப்ப நான் சொல்றேன் இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்றேன். அவங்க இப்படி இது நாள் வரைக்கும் இதே பார்த்துட்டோமே சார், சரி அப்ப வந்து நீங்க வந்து விளக்கம் சொல்லுங்க சார், இந்த இதுதான் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறத நான் அதற்கு விளக்கம் சொல்லி சூப்பரா விளக்குச்சேன். அந்த நட்சத்திரம் 25 நாள் தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து திசை இருப்பு இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் சார்ந்த விஷயத்தை வந்து அடிப்படை பேசிக்ல இருந்து இன்று வரை நான் எடுக்கும்போது சொல்லும்போது அவர்கள் அப்பட்டமாக சொல்ல ஒரே வார்த்தை, நீங்கள் சொல்வது கரெக்ட், நீங்கள் சொல்வது கரெக்டு. அதனால திருக்கணிதத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து நாங்க வச்சதான் சட்டம் அப்படிங்காங்க. நமக்கு எந்த சட்டமுமே தேவையில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா, வாக்கியம் பெரிதா திருக்கணிதம் பெரிதா என்பதை போட்டி போட்டு கொண்டிருப்பதை விட நாம் சொல்லுகின்றது கரெக்டா இருந்தா வந்து என்ன சொன்னா எதிராளி என்ன செஞ்சிருவான், ஓகே அப்படின்ட்டு போயிடுவான். நமக்கு தீர்ப்பு சொல்றது யார் சொல்லணும்னா வந்து நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறவன் தான் தீர்ப்பு சொல்லணும். நான் 2 வாத்தியார அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் பெரிய வாத்தியார் நீ தான் பெரிய வாத்தியார்னு சண்டைக்கு தேவையே கிடையாது. அப்ப நீங்கள் எப்பயுமே வந்து ஜோதிடம் சொல்பவர் எந்த ரூல்ஸை வச்சு சொன்னாலும் அது அவர் சொல்வது நமக்கு நடந்திருக்கிறதா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் பாதசாரத்தில் 6வது வரிசை கிரகம் ஆத்மகாரன் அமத்தியக்காரன் 2 வந்துருது இல்லையா, அதுக்கு பிறகு அடுத்தது யாரு, 3வது 4வது 5வது 6வது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்ன 9 தனித்தனியா உட்கார்ந்து இருப்பதற்குண்டான 9 கிரகங்களும் தனித்தனியாக நின்று கொண்டிருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% கிடையாது. 100% கிடையாது. வெவ்வேறு நட்சத்திர பாதசாரங்களில் வந்து கிரகங்கள் உட்காரலாம். ஒரே ஒரு 3 கிரகம் ஒரே 4வது பாதத்தில் இருக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றான்னா வந்து இன்னும் 2 கிரகம் 4 பாதத்தில் இருக்கலாம். நம்ம இந்த கணக்கு என்ன சொன்னா அது எத்தனாவது வரிசை என்று மட்டும் பார்த்துக்கிடணும். 1வது வந்து அதிகம் போன கிரகம், அதுக்கடுத்த கிரகம், அதுக்கடுத்த கிரகம், அதுக்கடுத்த கிரகம் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு 3 கிரகங்கள் 3 கிரகங்கள் 2வது பாதத்துல இருக்கு. அப்ப அந்த 3மே 2ஆம் நம்பர் தான். அதுக்கடுத்து 3ஆம் நம்பர்ல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், 4ஆம் நம்பர்ல எத்தனை இருக்கு, 5ஆம் நம்பர்ல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அப்படி எல்லாமே வந்து குறிப்பிட்ட 9 கிரகங்களுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து 4 இதுக்குள்ளே அடங்கிருச்சுன்னா கடைசியில் இருக்கின்ற அந்த 4வது இருக்கின்ற கிரகமே உங்களை வாழ்க்கையில் ஃபுல்லா வந்து கொடுமைப்படுத்துகின்ற கிரகமா இருக்கும். கொடுமைப்படுத்துகின்ற இது கொஞ்சம் வந்து கணிதம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மைண்டூட்டாக இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்னா கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்களேன்,
அந்த கண்டுபிடிச்சாச்சுன்னா வந்து என்ன சொல்றேன்னா, அந்த கண்டுபிடித்ததுக்கு பிறகு அந்த கிரகம் சார்ந்த உணவை அதிகம் தயவு செய்து சாப்பிடாதீங்க. விஷம்னு தெரிஞ்சு போச்சு. விஷம்னு தெரிஞ்சு போன பிறகு எதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு அது மேல ரொம்ப ஆசையா இருக்கும். விஷமான நமக்கு துன்பம் பண்ணுகின்ற கிரகத்தின் மேல்தான் ஆசை, பாசம், காதல் எல்லாமே அதிகமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகத்திற்குண்டான உணவை நீங்கள் பிறருக்கு தானம் பண்ணுங்க. நான் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன், வேற வழியெல்லாம் கிடையாது. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த ஒண்ணுமே செய்ய முடியாத கிரகம் வாழ்க்கைக்கு நமக்கு தேவைதான் இருக்கிறது. அது தேவையில்லாமல்லாம் சொல்ல முடியாது. அதே சமயத்துல என்ன சொன்னான்னா, அது 12 கட்டத்துல வந்து என்ன சொன்னான்னா 2 ஆதிபத்தியம் உடையதாக கண்டிப்பா இருக்கும். அப்படி ஆகும்போது என்ன சொன்னான்னா, நாம் அதன் மூலமாகத்தான் துன்பத்தை அனுபவிப்போம். அந்த துன்பத்தை வந்து நாம் சரி பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த கிரகம் சார்ந்த உணவு, சூரியன் என்று சொன்னால் கோதுமை, சந்திரன் என்று சொன்னால் பச்சரிசி அல்லது நெல்லு, செவ்வாய் என்று சொன்னால் துவரம்பருப்பு, புதன் என்று சொன்னால் பச்சை பயிறு, குரு என்று சொன்னால் கொண்டைக்கடலை, சுக்கிரன் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா இனிப்பு, இனிப்பு என்பதை விட வெள்ளை முச்சை, சனி என்று சொன்னால் கருப்பு எள்ளு, ராகு என்று சொன்னால் உளுந்து, கேது என்று சொன்னால் காணப்பயிர். இவ்வளவுதான். இந்த பரிகாரங்களை நீங்கள் முறையாக ஒரு 15 நாளைக்கு ஒருக்க, அந்த கிழமைன்னு ஒன்று வரும், கிழமை ஒரு கிரகத்திற்குண்டான கிழமை, 7 கிரகங்கள் 7 கிழமைகள் இருக்கிறது. அந்த கிழமையில் நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற இடர்பாடுகள் கண்டிப்பாக தீரும். அதனால கொடுமைப்படுத்துகின்ற கிரகம் என்பது உங்களுக்கு 4வது வரிசையிலே வந்துடலாம், இல்ல 5வது வரிசையில வந்துடலாம், இல்ல 6வது வரிசையில இருக்கலாம். அப்ப 6க்கு மேல போய் வரும்போதுதான் நீங்க 6வது எடுத்துக்கிடணும். 6க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா கடைசியாக வருகின்ற அந்த 6வது கிரகமே உங்களை கொடுமைப்படுத்தும். அப்ப 6 என்பது ரோகம், பிணி, கஷ்டம், பீடை. அப்ப அது ஒவ்வொருத்தருக்கும் பளிங்கு போல வந்து அலங்கரிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கும் உள்ள. ஆனால் அதை நீங்க நம்பி 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 ஏமாந்துருப்பீங்க. கடைசியில் அதோடைய முடிவுரை என்ன தெரியுமா, அதுதான் உங்களுக்கு விஷத்தை கொண்டே உள்ள வச்சிடும். அப்ப இது கடைசி பாதசாரம் அப்படிங்கிறது கிடையாது. 6 கிரகங்கள் 5 கிரகங்கள் வந்து முன்னாடி போய்விட்டது. 6வது கிரகம் எது, அது 4வது வரிசையிலே வந்துடலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, கொடுமைப்படுத்தக்கூடிய கிரகம் ஆத்மகாரகன் அமத்தியகாரகன் 2 வந்த பிறகு 3வது யாரு அதிக பாதசாரம் போனது, 4வது யார் பாதசாரம் போனது, 5வது யார் போனது, 6வது யார் போனது என்பதை கண்டுபிடித்து வைத்து அதற்குண்டான உணவை வந்து கண்ணில் கூட பார்த்துடாதீங்க. பிறருக்கு திங்க திங்க கொடுக்க கொடுக்க நீங்கள் சிறப்பான ஒரு ஆதிபத்தியமுடைய நபராக வர முடியும். அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும், நீங்க வெற்றி பெற முடியும். அதனால யாரும் வந்து என்ன சொன்னா அது வந்து உங்களுக்கு அற்புதமான கிரகமாகவே நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. கடைசியில் எதை நாம் வந்து இனிப்பாக நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த இனிப்பே நம்மளை வந்து என்ன சொன்னா கசப்பாக்கி விடும். இது பாதசாரத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். பாதசாரத்தில் 6வது வரிசை ஆத்மகாரகன் அமத்தியகாரகன், அதற்கடுத்து 3வது 4வது 5வது 6வது வரிசைக்குண்டான கிரகம் எது என்று பாருங்கள். பார்த்து அதுதான் உங்களை வாழ்நாள் உள்ள கொடுமைப்படுத்தும் என்று சொல்லி, இது முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான், நாம புதுசா கண்டுபிடிக்கல, எல்லோருக்கும் சமர்ப்பணம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.